ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை அணிகள் இடையே மோதும் போட்டி பெங்களூரில் இரவு 7:30 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் மழையின் குறுக்கீடு காரணமாகவும் மற்றும் நிறைய புது பிளேயர்கள் இடம்பெற்றிருந்த காரணத்தினாலும் மேட்ச் ரிசல்ட் என்பது வேறு மாறி இருந்தது. இருந்தாலும் நாம் கூறியது போலவே பவர் பிளேயில் 3வது ஓவரில் 3.2வது ஓவரிலிருந்து தொடர்ந்து 3 4 அடிக்கப்படும் என்று கூறியிருந்தோம், அல்லது 3 6 அடிக்கப்படும் என்று கூறியிருந்தோம். அதுபோலவே நடைபெற்றது. நாம் கூறியதில் 6 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் மேட்ச் என்பது ரிசல்ட் மழையின் காரணமாக வேறமாகி மாறிவிட்டது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய போட்டி ஒரு முக்கியமும் மற்றும் சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். ஏனென்றால் பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய அணிகளாக இரு அணிகளும் பார்க்கப்படுகின்றன. அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர்கள். எனவே ஒரு விறுவிறுப்பத்தை அளிக்க உள்ள போட்டியாக இருக்கின்றது. இன்றைய தினமும் மழையின் குறுக்கீடு இருக்கும் என்று வானிலை அறிக்கை கூறியுள்ளார்கள். எனவே நாம் எடுத்துக்கொண்டது எந்த ஒரு மழையின் குறுக்கீடும் மற்றும் குறித்த நேரத்தில் போட்டி துவங்குமா என்பது எல்லாம் சிக்கல்கள் என்பது உள்ளது. எனவே பொதுவான கணிப்பாக இந்த கணிப்பு தங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே ஒரு சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் அமைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் பெங்களூர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஃபேப் டூ பிளிசஸ், ராஜ்தத் படிட்டர், மேக்ஸ்வெல், கெம்ரான் கிரீன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் மேக்ஸ்வெல் அல்லது கோலி ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளலாம். இருவரில் ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக படிட்டர் அல்லது டூ பிளிசஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஸ்வப்னில் சிங், ஃபெர்குசன் மற்றும் கரண் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் விராட் கோலி, படிட்டர், கிரீன் மற்றும் தினேஷ் கார்த்திக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது படிட்டரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் கரண் சர்மா, ஃபெர்குசன், யாஸ் தயால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருத்துராஜ் கெய்வாட், சிவம் டியூபே, ரவீந்தர் ஜடேஜா, தோனி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கெய்வாட் அல்லது டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் தாக்கூர், தேஷ்பாண்டே மற்றும் ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரச்சின் ரவீந்திரா, சிவம் டியூபே, டேரில் மிச்சல், ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுக்கு சிறப்பான ஒரு ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டியூபே அல்லது மிச்சலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் தேஷ்பாண்டே, சிமராஜ் சிங் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, மழை குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் ஒரு அருமையான ஆட்டமாக இந்த ஆட்டம் இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் கண்டிப்பாக அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஹிண்டாக சொல்ல வேண்டுமென்றால் படித்தர் அல்லது சிவம் டியூபே இருவரில் ஒருவர் சதமாவது அரை சதம் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். மாற்றம் ஏற்பட்டால் என்றால் இதுவும் சில மாற்றங்கள் உண்டாக்கும். டெலகிராம் லிங்கில் இணைந்து கொள்ளுங்கள். நிறைய நேயர்கள் இன்றைய தினம் ஒரு எதிர்பார்ப்புடன் உள்ளீர்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. நிறைய மாறுதல்கள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் கார்த்திகை உத்திர நட்சத்திரம். அதிபதி சூரியனாகப்பட்டவர் பகை கிரகமான சுக்கிரனின் இல்லத்தில் அமர்ந்துள்ளார்.
எனவே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய அணி எது என்பது இப்பொழுது கூற உள்ளேன். இதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லை மற்றும் நான் எந்த விதமான ஒரு அணியையும் சார்ந்தவனும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.